ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சுழல் வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டினியூசேஷன் தான் இந்த செகண்ட் சீரிஸ். நீங்க செகண்ட் சீசனை ஸ்ட்ரைட்டா பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனை நான் ஒன்லைன்ல சொல்றேன். தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து சித்தப்பானால அபியூஸ் செய்யப்பட்டு இருக்காங்க நந்தினி. சோ அந்த விஷயம் தன்னோட தங்கச்சிக்கும் நடந்திருக்குன்னு தெரிய வர நந்தினி சக்கரவர்த்தின்ற ஒரு போலீஸ் ஆபீஸோட ரிவால்வர் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்களோட சித்தப்பாவை கொண்டுறாங்க. சோ இங்க இருந்து நடக்கிற கதை தான் இந்த சுழல் வெப் சீரிஸோட செகண்ட் சீசன். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். நந்தினி அவங்க சித்தப்பாவை கொன்னதுக்காக இப்ப மகளிர் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஏரிங்ல வருது. கோர்ட்டுக்கு போற வழியிலேயே அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க ரீகாப் பண்ணி பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்பவே ஃபீலும் பண்றாங்க. பிகாஸ் இந்த கேஸ் மட்டும் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை இந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சிடும். கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, நந்தினி இதை தற்காப்புக்கு தான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க அந்த கொலையை தற்காப்புக்கு தான் பண்ணிருக்காங்கன்னா அங்க கிடக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு கொலை பண்ணிருக்கலாம். பட் ஆனா இவங்க சாவகாசமா ஒரு ரிவால்வர் எடுத்துட்டு போயிட்டு கொல்றதுன்றது பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால இது பிளான் பண்ணி பண்ணப்பட்ட மர்டர். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை தரணும் சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு. அதுக்கப்புறம் நந்தினியோட வக்கீல் வாதாடுறாரு. இந்த வக்கீல் ரோல லால் சார் தான் செல்லப்பான்ற கேரக்டரா பதிவிட்டு இருக்காரு. நந்தினியோட வக்கீலான செல்லப்பா சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனவலியை அந்த நேரத்திலே தீர்த்துக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயம். 10 வருஷமா தன்னோட சொந்த சித்தப்பானால பாலியல் தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க என்னோட கட்சிக்காரர். எப்பயுமே வராத தெரியும் அவங்களுக்கு ஒரு நாள் வந்ததுனாலதான் அந்த ரிவால்வரை எடுத்துட்டு போயிட்டு அந்த அரக்கனை சுட்டு கொண்டிருக்காங்க. சோ இதுவும் ஒரு தற்காப்புக்கான ஒரு வழிதான் சொல்லிட்டு வாதாடுறாரு. நீதிபதியும் இதோட ஜட்மெண்ட் 2 நாள்ல அறிவிக்கப்படும்னு சொல்றாரு. மேபி நந்தினி விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம வக்கீல் கிட்ட தான் பேசுறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் பண்ணது கொலைதான, ஒரு உயிரை எடுக்கிற உரிமை எனக்கு இல்லலன்றாங்க. அதுக்கு பதிலா செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, நீ சுட்டு கொன்னது ஒன்னும் நல்ல மனுஷன்லாம் கிடையாது, இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாதவன், அதனால நீ கவலைப்பட தேவையில்ல, ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா தான் வரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நந்தினி இன்னைக்கே விடுவாயிருவாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்கரை அவங்களுக்காக ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டு நந்தினி அங்கிருந்து ஜெயிலுக்கு கிளம்ப. அதுக்கப்புறம் சக்கரையோட ஃப்ரெண்டு தான் வருவாரு. இந்த மாதிரி ஐயா உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அது நம்ம செல்லப்பா தான். இந்த மாதிரி திருவிழாக்காக நம்ம சக்கரை இவர் தான் இன்வைட் பண்ணிருப்பாரு. இவருக்கும் சக்கரைக்கும் என்ன வரும்னா, சக்கரையோட அப்பாவும் இவரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம சக்கரையை படிக்க வச்சதுலாம் செல்லப்பா சார் தான். அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேரும் கோயில் திருவிழாக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரே கைகலப்பா இருக்கும். ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்க போல. அங்க போய் பார்த்தா ஒரு டெண்டர் எடுக்கிற விஷயமா 3 பேர் மோதிட்டு இருப்பாங்க. அந்த டெண்டர் பொறுத்தவரை 3 பேருக்குமே சம பங்குன்னு சொல்லிட்டு போன வருஷமே பேசி முடிவெடுத்ததானா, இன்னும் எதனால சண்டை போறீங்கன்னு சொல்லிட்டு செல்லப்பா கேட்பாரு. ஆனா நடுவுல அரசியல்வாதி ஒருத்தன் பூந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. அதனால அங்க செல்லப்பா சார் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கா 3 பேரும் பிரிச்சு இந்த டெண்டர் நடத்துறதா நடத்துங்க, இல்லனா இந்த டெண்டர்னால ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த டெண்டர் யாருக்குமே இல்லாம பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாரு. அந்த சேம் நைட் எல்லாருமே டின்னரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. செல்லப்பாக்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்பவே உயிர். சோ அவங்கள பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிச்சிருப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோட மகனும் வந்துருவாங்க. அவரு பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ல இப்ப கார்டா இருப்பாரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ மன கஷ்டம் போல, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. செல்லப்பா சாருக்கு ஒரு கால் வரவே அவர் காட்டேஜ் கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம சக்கரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நந்தினி விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நந்தினி சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க, நான் காட்டேஜ் வரையும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஜெயில இருக்க நந்தினினால ஒரு நாள் கூட நிம்மதியாவும் தூங்க முடியாது. அவங்க பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க கனவுல வந்துட்டே இருக்கும். முழிச்சு எந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நைட்டு காட்டேஜ் போறேன்னு சொன்ன செல்லப்பா சார் இன்னும் வரல. சோ சக்கரை பாத்தீங்கன்னா அவங்களை தேடி போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அங்க சக்கரையோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கம்சன் வேஷம் போட்டிருப்பாரு. சக்கரைக்கும் வேஷம் கட்டுறது கூத்து கட்டுறது ரொம்பவே பிடிக்கும். சோ எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடுறா, நானும் திருவிழால கட்டி ஆடுறேன்னு வேற சொல்லுவாரு. அதுக்கு என்ன பண்ணிடலாம், நீ டியூட்டிலாம் முடிச்சுட்டு வா பண்ணலாம் சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. அதுல வேற அம்மன் வேஷம் வேணும்னு சொல்லிட்டு சக்கரை கேட்பாரு. அம்மன் வேஷம்லாம் போகணும்னா 14 வருஷம் நீ வேற வேஷம் போட்டு தான் வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சக்கரை கிட்ட சொல்லுவாரு. அதை தொடர்ந்து வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா காட்டேஜுக்கு தான் போயிட்டு இருப்பாரு செல்லப்பா சாரை பாக்குறதுக்காக. அந்த வீடே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பட் எல்லா சைடும் பூட்டி இருக்கும். இவரு கத்தி பாப்பாரு, கூப்பிட்டு பாப்பாரு, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு கால் பண்ணி பார்த்தா உள்ள ரிங் அடிக்கிறது மட்டும் தெரியும். என்னடா இது ஒரே ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ண பாப்பாரு. அதுவும் ஓபன் ஆகாது. ஒரு கல் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஜன்னல் லைட்டா உடைச்சு அந்த ஹோல் வழியா பாப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா உள்ள செல்லப்பா சார் இறந்து கிடப்பாரு. இந்த விஷுவல பார்த்த உடனே சக்கரைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உடம்பு ஃபுல்லா நடுங்க ஆரம்பிச்சிரும். நைட்டு நல்லா இருந்த மனுஷன் இப்ப இங்க இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவருக்கே மனசு தாங்காது. சக்கரை போலீஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இத லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாரு. செல்லப்பா சார் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அந்த ஊர்லயே ஒரு பெரிய தலைக்கட்டு, அதுவும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனும் கூட. போலீஸ் இந்த தகவலை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சக்கரனாலதான் மன கஷ்டம் தாங்கவே முடியாது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அழுவாத குறை தான். அதை தொடர்ந்து போலீஸ் வந்த உடனே சக்கரை தான் 2-3 கேள்வி கேட்பாங்க. நீங்க எப்போ வந்தீங்க, எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் 9 மணிக்கு வந்தேன், 10 நிமிஷத்துல நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். சக்கரை என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரா, நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள எல்லா ரூமும் பூட்டி தான் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பார்த்தப்பதான் அவர் இறந்து கிடக்காரு. இதெல்லாம் கேட்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அப்ப இது கண்டிப்பா தற்கொலையா தான் இருக்கும், அவருக்கு என்ன கஷ்டமோ இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபைனலா அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. சக்கரைக்கு மனசு உடஞ்சே போயிடும். தன்னை ஒரு அப்பா மாதிரி பாத்துக்கிட்டு படிக்க வச்ச மனுஷன் இப்படி இறந்து கிடக்குறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை போட்டோ வேற எடுப்பாரு. அவரு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா, தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை யார்
யாருனாலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா சக்கரை ஒன்று சொல்லுவாரு, இது தற்கொலை இல்ல கொலை எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற கன் மிஸ் ஆயிருக்கு, சோ கண்டிப்பா அந்த மர்டர் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. டிஎஸ்பி வந்து இந்த ஸ்பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப சக்கரை நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. வீட்டோட எல்லா கதவும் பூட்டி இருக்கு, இவர் தற்கொலை செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா கன் இங்கே தான் இருந்திருக்கணும், ஆனா இப்போ அவர் கையில இருந்து கன் மிஸ் ஆயிருக்கு, சோ இவரை யாரோ கொன்னுட்டு கன்னை எடுத்துட்டு போயிருக்காங்க, சோ இதனால இது கொலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி தனியா போன் கால் பேசிட்டு சக்கரை பத்தி விசாரிப்பாரு. அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரா இல்ல லீவ்ல இருக்காரான்னு சொல்லிட்டு. சக்கரை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லீவ்ல தான் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாரு, கேஸை நீங்களே எடுத்து நடத்துங்க, நீங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்கீங்கன்றனால தான் இந்த கேஸை உங்களுக்கு தரேன், லோக்கல் போலீஸ் கிட்ட கூட தராமா அப்படின்னுவாரு. சக்கரையும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துப்பாரு, ஏன்னா இதை கொஞ்சம் பர்சனலா எடுத்து ஒர்க் பண்ணுவாரு. அதே நேரத்தில் லோக்கல் போலீஸ் கிட்டையும் சொல்லிடுவாரு, ஈகோ இல்லாம கொஞ்சம் அவருக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இந்த கேஸ் நம்ம முடிக்கணும், எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா பண்றீங்களோ அப்படி பண்ணுங்கன்னுவாங்க. அதை தொடர்ந்து அந்த கொலையை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஃபாரன்சிக்ல இருந்து சில தடவியல் துறை ஆய்வாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப சக்கரைக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னுவாரு அவரும். நெக்ஸ்ட் சீன்ல ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணமே அந்த டிஎஸ்பியோட அண்ணன் தான். டிஎஸ்பி தான் இந்த மாதிரி செல்லப்பா இறந்ததை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் திருவிழா நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்காக. அதுக்கு மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த திருவிழா நம்பி பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க, இப்போ இதை சடனா நிப்பாட்டினா நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், ஸோ அதை பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்துருவாங்க. அங்க இருக்கிற சாமியாரும் அவரோட பாடியை சீக்கிரமா அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாரு. தொடர்ந்து செல்லப்பா சாரோட ஒய்ஃபுக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அங்க வந்துருவாங்க. பட் ஆனா இன்னும் அவர் இறந்ததை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சைலண்டா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதறிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே மீறி அவங்க உள்ள போய் பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க தடுக்க இவங்க அவங்களையும் மீறி உள்ள போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இந்த சீன் பார்க்க ரொம்பவே ஒரு உருக்கமா இருக்கும். நேத்து நைட்டு தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தோசை ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு அன்பா இருந்திருப்பாங்க. தோசையோட எண்ணெய் வாசம் கூட இப்ப அவங்க கையை விட்டு போயிருக்காது. ஆனா அவங்க ஹஸ்பண்டோட உயிர் இப்ப அவரை விட்டு போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அவங்க கதற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேம்பி அழுகுற அவங்கள பாத்தீங்கன்னா சக்கரையும் அவங்களோட பையனும் தான் எப்படியோ கார்ல ஏற்றி அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக அந்த லோக்கல் போலீஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை ஏறுவாரு. ஜாடமாடியா பாத்தீங்கன்னா நம்ம சக்கரையும் கொஞ்சம் திட்டுவாரு. ஆனா சக்கரை அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அங்க ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான் சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாரு. சடனா அங்க இருக்க எல்லாருமே அமைதியா இருக்க சொல்லிடுவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு சத்தம் மட்டும் கேட்கும் ஒரு ரூம்குள்ள. அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரிவால்வரோட வெயிட் பண்ணிட்டு கொலை நடந்து ஒரு 24 மணி நேரம் ஆயும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாம இருந்தது. கையில துப்பாக்கியோட பாக்குறப்ப இந்த பொண்ணு தான் செல்லப்பாவை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பொண்ணு ஏன் செல்லப்பாவை கொன்னதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்ட்.